துரை ப்ரோ அண்ட் தேவ் ப்ரோக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேவ் ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, துரை ப்ரோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு படத்தை எடுத்து வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, அதுவும் திலீப் பாபு சார் வந்து எனக்கு அவரோட பழக பெரிய வாய்ப்பு கிடைச்சதில்ல. பட் ஒரு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்றதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ தேவ் ப்ரோக்கும் துரை ப்ரோக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டைரக்டரின் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான பட் அதே நேரத்தில் ரொம்ப ஃபன்னான, ரொம்ப எமோஷ்னலான படம். ஒரு நல்ல டேக்அவே. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு தேடுதல் இருக்கும், சந்தோஷமும் நிம்மதியும் எங்கே இருக்குங்க. இந்த படத்தோட டேக்அவே அதுதான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நானும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் தான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தங்களோட பிள்ளைங்க படிக்க வைக்க, அவங்களோட லைஃப்பை மேம்படுத்த. அப்படி ஒரு படம். அண்ட் முடியும் போது சரி அது ஒரு பயங்கரமான மேட்டரில் அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷயம் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். முக்கியமாக இந்த கதாபாத்திரத்தை நடித்த முனிஷ்காந்த் சாருக்கும் விஜயலட்சுமி மேம்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி மேம் பின்னிட்டாங்க படத்தில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே அப்படி இருக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணது. முனிஷ்காந்த் சாருக்கும் அவங்களுக்கு ஒரு பிள்ளையாக வந்து பசங்களாம் டீ கடையில் உட்காந்து கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து பொண்டாட்டியை கலாய்க்கிறதும் இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சி பேசுகிறதும் இருக்கும். அந்த மாதிரி அந்த சீனை ரசிக்கலாம். பட் அதே நேரத்தில் ஏன் அந்த ஒய்ஃப் கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற அவங்களோட எமோஷ்னல் சைடும் எழுதின இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.